கூட ஹோஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கிறது மணி, மேகலை அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்ட். நான் கெஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்பெஷலா நாங்க கூட்டு வந்திருக்கோம். ஏன் கூட்டு வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா, துரைக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, சன் மியூசிக்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் பண்ண ப்ரோக்ராம் சூப்பர் ஹிட் 11 o'clock இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது சார் தான். இந்த சார் தான் ஆடிஷனும் எடுத்தாரு. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஆரம்பிச்ச 12 வருஷம் தான் இருந்தியா? டியூஷன் கிளாஸ்ல உட்கார்ந்து மேக்ஸ் திட்டு இப்பதானே போச்சு 12 இயர்ஸ். ஓகே, ஒன் செகண்ட் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் முன்னாடியே விஷ் பண்ணிருப்பீங்க. சன் மியூசிக்கு இன்னைக்கு 12th பர்த்டே அப்படிங்கிறது நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஆமா, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. விநாயகரை கும்பிட்டுட்டு நல்ல விஷயமா வந்து இந்த வருஷம் வந்து சன் மியூசிக் பர்த்டே அந்த அன்னைக்கே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஹாப்பி சன் மியூசிக் ஆனிவர்சரி. உங்களோட சார்பா வந்து எங்களுக்கு நாங்களே விஷயம் சொல்லிட்டு மறுபடியும் விஷயம் சொல்லிக்கிறோம். உடல் மண்ணுக்கு உயிர் சன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான ஆமா, இன்னைக்கு இது வந்து நான் ஆக்சுவலா ஓப்பனா சொல்ல மறந்துட்டேன். ஒரு போட்டோ ஒண்ணு வாட்ஸ்அப்ல வந்தது. ஓகே, இந்த நாட்டாமல்ல வந்து டீச்சர் கத்து தருவாங்க தெரியுமா, ஆனா யாருக்கு எழுதி தரணும் தெரியல அப்படின்னு வராங்க. அது மாதிரி ஒரு போட்டோ போட்டு ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு ஒருத்த அனுப்புறான். நாட்டாம டீச்சருக்கு ஹாப்பி டீச்சர்ஸ் டேவா? எப்படி எல்லாம் வந்துட்டு இது பண்ணிருக்காங்க மக்கள். ஆமா, டீச்சர்ஸ்னாலே வந்து எல்லாத்துக்கும் கடுப்பா இருக்கும் அப்படின்றதுனால. இல்லையே, இந்த பையன்லாம் எப்படா அந்த ஸ்கூல் போறப்பே லேடி டீச்சர் இருந்தாதான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தானா அவங்க அம்மா சொன்னாங்க. ஏ ஸ்ரீ, ஆமா, அந்த மாதிரிலாம் செஞ்சு இருக்காங்க. அது யாரும் நாங்க சொல்ல விரும்பல, சொல்லிட்டேன் ஸ்ரீ, அவங்களே தெரியும். நல்ல வேற நான் கல்யாணம் பத்தி பேசிட்டேன். சரி, ஓகே. எனிவே, சோ இந்த மூணு விஷயமும் வந்துட்டு ஒண்ணா ஒரு முறை சொல்லி முடிச்சு பயங்கர மங்களகரமா இன்னைக்கு நம்ம ப்ரோகிராமை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நிறைய காலேஜ் கிட்ட வேற பயங்கர சூப்பரா ஸ்பெஷலா பேச போறோம். கண்டிப்பா. சோ நீ ஏதாவது ஸ்பெஷலா சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு சன் மியூசிக் பர்த்டே இல்லையா? உன்னோட ஃபர்ஸ்ட் ஷோ சூப்பர் ஹிட்ஸ் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணது உனக்கு தெரிஞ்சு டபுள் பண்ணிருக்கோம், சோலோ பண்ணல நீ. எப்படி இருந்தது உன்னோடது? அது ஆக்சுவலி என்ன தெரியுமா பண்ணா, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் கட் நின்று அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நானே எதுவும் ப்ரிப்பேர் பண்ண அப்படி நின்றுட்டு இருக்கேன். உள்ள வந்தா என் பேர் துரை, இவங்களை பத்தி இவங்களே சொல்லுவாங்க, சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. நான் உள்ள எல்லா அண்ணாவும் தட்டுறாங்க, சீதா பேசுமா பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டெரரா தான் நான் உள்ள வந்தேன். நான் பரவாயில்ல, 2 பேரோட சமாளிச்சுட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டே வந்து டிஎஸ் சன் மியூசிக் லெட்டர் ஷோ. அப்படியே எனக்கு ஃபர்ஸ்ட் டே பஞ்ச் பண்ணும்போது ஆனர் வந்தோன்னா தூக்கி வானத்துல விட்ட மாதிரி ஒரு ஃபீல் பேன் இருந்தது. இதுல படிக்கவே இல்லை, என் பேரே தப்பா சொன்னேன் தெரியுமா? ஆமா, அந்த அளவுக்கு. சோ இது மாதிரி எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு திறமையான ஆங்கர்கள்லாம் நாங்க வந்து நின்றுக்கோம். ஏங்க திட்டுவாங்க, வேற ஏதாவது பேசுவோமா? இங்க இருக்கவங்களே திட்டுவாங்க. அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்களுடைய சப்போர்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த டைம் தான் பில்டப் பண்ணிக்கணும். கண்டிப்பா. இந்த விஷயம் எதுக்கு இன்னைக்கு பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஒவ்வொரு ஆங்கர்ஸ்க்கும் இங்க வந்து இன்ட்ரோ ஆன எல்லா ஆங்கர்ஸ்க்கும் ஒரு மெமரியா இருக்கும் கண்டிப்பா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆமா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாங் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, யார் இவங்கலாம் அந்த செக்மெண்ட் அது? ஆமா, சரியா? எஸ். இப்போ என்ன காமெடினா, போன ஷோல ஒருத்தவங்க கலர் சட்டை போட்டு நின்னா, இந்த ஷோல நானு அடுத்த ஷோக்கு வரவனு இதானா வந்து எட்டி பார்த்து சொல்லிட்டு போறான். ஐயோ ஐயோ, யூனிஃபார்ம் கலர் காஸ்டியூம் ஒரே. எஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஆடியோ ஹாஸ்பிடல் இருந்து மணிமேகலை மற்றும் ஜே துரை ராஜ். வெறுப்பது யாராக இருப்பினும் நேசிப்பது நாம. நீ மறந்துட்டல, அது எப்படி நீ மறக்கலாம் துரை? கண்டிப்பா, அதான் பதிலா நீ சொல்லிட்டே. ஓகே, மாற்றக்குள்ள போலாம் நிகழ்ச்சிக்குள்ள. இப்போ என்ன பண்ண போறோம்? காலர்ஸ் வருவாங்க, அவங்க கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம் பல விஷயங்கள். கண்டிப்பா. ஓகேவா? பாப்போம் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். வணக்கம், யார் பேசுறீங்க? வெள்ளத்துறை, திருநெல்வேலி. வெள்ளத்துறை. எஸ். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்னங்க? ஆமாங்க, வாய்ஸ் வந்து லைட்டா பிரேக் ஆகுது. அப்படி ஒரே இடத்துல நின்னு பேசுங்க பாப்போம். யார் குசு குசுன்னு பேசுறாங்க? நம்ம டிவி வால்யூம் ஜாஸ்தி வச்சிருக்காங்க, அப்படி இருக்கா? மேபி அதான் இருக்கும். இல்ல வெள்ளத்துறை. ஓகே, லைன்ல ஏதோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், நீங்க திரும்ப கால் பண்ணுங்க, நம்ம பேசலாம். சோ இந்த செக்மெண்ட்ல யூசுவலா என்ன பண்ணுவ? இந்த செக்மெண்ட்ல வந்து யூசுவலா ஒரு காலர் கட் ஆயினா திரும்ப அடுத்த காலர் உடனே வந்துருவாங்க. அதான் ஸ்பெஷல். இதுதான் நான் கோத்துறது. ஹலோ ஹலோ ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். யார் பேசுறீங்க? குட் ஈவினிங். வணக்கம். தினேஷ், தர்மபுரி. தினேஷ், எப்படி இருக்கீங்க தினேஷ்? சூப்பரா இருக்கேன். ஓகே, ஃபைன். பண்றீங்க இன்னைக்கு? என்னங்க இன்னைக்கு ஆமா, சன் மியூசிக்கின் பிறந்த நாள் என்பதால் நாங்கள் அனைவரும் உங்களை சந்திக்க வந்திருக்கோம். ஆமா, பிறந்த நாள்ல சேர்ந்து நிக்கணுமா? ஆமா ஆமா, அப்படிதான். நாங்க புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் 2 பேர் நிக்க வைக்கலாம்னு பார்த்தோம், இடம் இல்ல, அதனால வந்து அடுத்த ஷோல வருவாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ்டர் தினேஷ்? நான் சிவில் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர். சூப்பர், ஃபைனல் இயர். ஓகே, தொடர்ந்து 3 days லீவு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட எங்கயாவது அவுட்டிங் போனீங்களா? இல்ல வினாட்சி வீட்லயே பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்களா? நம்ம அவுட்டிங் பேச்சு எடுத்தவங்க நம்ம வீட்டுல சாப்பாடு ஒரு வேளை கம்மி பண்ணிடுவாங்க, அதனால அதை பேச்சு எடுக்கிறது இல்ல. காலேஜ் அவுட்டிங்கிறது காலேஜ் கட் அடிச்சுட்டு போயிடலாமே, எதுக்கு வீட்டுல இருந்து வெளியில போறது? ஏன் திட்டு விடுவோமா? ஹலோ, ஏன் வீட்டுல சத்தம் போடுவாங்களா இந்த மாதிரி லீவ் நாள்ல வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு?
சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டு போயிடணும். இங்கதான் போறோம், நாங்க பொண்ணை சைட் அடிக்க போனா கண்டிப்பா சைட் அடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்ல. ஏன்னா பிரச்சனைனா வந்துருவோம்டா அது இப்படின்னு சொல்லிதான் அனுப்புவேங்க. எங்க போனாலும் தியேட்டருக்கு நான் இந்த தியேட்டருக்கு போறேன் அப்படிங்கறது கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, ரொம்ப வீட்டுக்கு நல்ல பையன் இல்ல இது வரைக்கும்? இல்ல நல்ல அப்பா அம்மா. ஓகே, நல்ல அப்பா அம்மா. அதனால இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமே வீட்டுல உங்க அப்பா அம்மாட்ட மறைச்சது இல்ல? சாச்சா நிறைய மறைச்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு இப்ப இவ்வளவு நேரம் ஒரு 2 நிமிஷம் சர்டிபிகேட் வேற கொடுத்துட்டோம். என்ன விஷயம் மறைச்சிருக்கீங்க? என்ன விஷயம்னா என்ன சொல்றது, நான் ஒரு 2 நிமிஷம் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்துட்டோம். முடியும் நம்ம இந்த பர்சன்டேஜ் எடுக்கல ஆனா இவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறது தான். வேற என்ன விஷயம்? கையெழுத்து வாங்குவாங்களே எல்லாம் இல்லையா? மார்க் வைக்க வாங்குனதெல்லாம் மறைச்சிட்டு இது மட்டும் தான் மறைப்போமா? ஓ, படிப்பாங்க அந்த டிபார்ட்மென்ட்ல நீ வந்துவா? இல்ல நானும் மறைக்க மாட்டேன். எல்லாரும் லவ் மேட்டர் தான் மறைப்பாங்க. நான் அதையே சொல்லிட்டேன். அதுக்கு அப்புறம் என்ன வேணும்? அது கரெக்ட். சரி, ஓகே, ஃபைன், ஃபேண்டாஸ்டிக். நல்ல பிள்ளைதான்றது நாங்க ஒத்துக்கிறோம். தேங்க் யூ. கீப் இட் அப் பண்ணுங்க. கொல்கட்டை எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்கல்ல? ஓ ஃபுல்லா. ஓகே, சூப்பர். கெத்து என்ஜாய் பண்ணுங்க. வீக் டேஸ், அதாவது வீக்கெண்டோட சேர்ந்து 2 ஹாலிடேஸும் வருது இல்ல, மண்டே வரைக்கும் ஒரு நாள் தான். ஸோ ஜாலியாக இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக சுற்றிட்டு வந்துட்டோம். ட்ரிப் அப்படின்னா எடுத்து வச்சிருக்கேன். சம மேட்டர்ல இதை விட ஒரு சம மேட்டர் இன்னைக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அதான் வேணாம் என்கிட்ட சொன்னியா? அதான் சத்தியமா இது வந்து பழைய நியூஸ்ன்றாங்க. அப்பெல்லாம் பில்டப் கொடுக்காத, நாமளா சொல்லிடு. அதான் நேத்து தான் வந்துட்டு அந்த எஃப்எல் லான்ச் பண்ணாங்க. சோ இன்னைக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் சொல்ற ஆளா இருக்கும். சீரியஸா? அப்படியா? ஆமா, சரி பரவாயில்ல, சொல்லிடு, பரவாயில்ல. நேத்து நான் பார்த்தேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா விஜய் 60 படத்தோட டைட்டில் என்ன அண்ட் எஃப்எல் என்ன, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் என்ன அப்படிங்கறத வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு நேத்து ரிலீஸ் பண்ணாங்க. படத்தோட பேர் பைரவா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு டைட்டில். இப்போ வந்து எல்லாரும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பைரவா பைரவா பைரவா, அதான் ஃபுல் ட்ரெண்டிங் டாபிக்கா போயிட்டு இருக்கு. கரெக்ட். சோ அது வந்து என்ன, இந்த டைட்டில் இன்னொரு சூப்பரான மேட்டர் இருக்கு. இது வந்து ஆக்சுவலி லாரன்ஸ் மாஸ்டர் இருக்கார்ல, அவரோட படத்துக்கு வச்சிருந்த டைட்டில். சோ இவங்க வந்து விஜய் 60 டீம் அப்ரோச் பண்ணி அந்த டைட்டில் வந்து அவங்க கிட்ட பேசி வாங்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமா, சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை, வேற எதுவும் இல்லை. ஆமா, அவர் வந்து சுமார் இதே மாதிரி வேதாளம் எனக்கு வந்து நீ சொல்றது ஃபேக்ட்னு சொல்றதுக்காக இல்ல, போதுன்றாங்க. போதுன்றீங்களா? இருங்க இன்னொன்னு மட்டும் சொல்லி முடிச்சறேன். வேதாளம் படத்தோட டைட்டில் லாரன்ஸ் மாஸ்டர் தான் கொடுத்தாராம். அவள்தான் போங்க சொல்லு. ஓகே, நான் இல்லப்பா, நான் எதுவும் சினிமா நியூஸ்லாம் சொல்ல போறது இல்ல. ஆனா இதுக்கு கவுண்டர் வச்சிருப்பாங்க தெரியும் எனக்கு. விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்றாங்க. இதுவும் வீக்கெண்ட்ல ஒரு சேர்ந்து வந்ததுனால லாங் லீவ் ஊருக்கெல்லாம் போய் செலிப்ரேட் பண்றாங்க. சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா அந்த நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல வச்ச சிலைகள்லாம் பார்த்து அது இது பண்ணும்போது பார்த்து கவனமா பண்ணணும். ஏன்னா குப்பை மாதிரி ரோட்ல எல்லாம் போட்டு பொல்யூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான். நான் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா வந்துட்டு நான் விநாயகரை கூப்பிட்டேன் தெரியுமா? நானே கையால விநாயகரை வரைஞ்சு அது விநாயகர் மாதிரி தான் இருந்துச்சு, நிறைய பேர் சொன்னாங்க. சம்மடி வாங்க விநாயகர் போன்ல வச்சிருக்கேன் போட்டோ, அதை பண்ணி அப்புறமா சாமி கும்பிட்டுருக்கேன். நல்ல பெரிய தங்கச்சி முன்னால மட்டும் மூஞ்சிய பால் வடிகிற மாதிரி வச்சுக்கிறேன், மத்த நேரத்துல எல்லாம் பால் பூத்தையே காலி பண்ற பூனை மாதிரி வச்சுக்கிறீங்க. விநாயகர் விட மாட்டாங்க போல இருக்கு. என்ன சொல்றாங்க கவுண்டர்? அப்படியா? அப்போ ஓகே. என்ன போகுது ஏது போதெல்லாம் இல்ல, தனியா பாத்திருக்கேன், ஹீரோவை தனியா பாத்திருக்கேன். ஆனா ரெண்டையும் சேர்த்து மொத்தம் ஒரே உருவமா ஒன்ன தான்ப்பா பாக்குறேன். பாத்தீங்களா? பாக்டே இல்ல, போய் ஓ பப்ளிக் தெரியும் என்ன பத்தி தெரியுமா? பப்ளிக் கிட்ட கேட்டா சரி வேணாம். ஓகே, இப்ப சூப்பரான பாடல் வருது. கண்டாங்கி குத்துற மாதிரி இருந்துச்சு. அதுல பார்த்தமா அத சொன்னேன். இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு போனா நாளைல இருந்து எனக்கு அது தோணும். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரீயோட ஹோஸ்ட் பண்ணிட்டு மணிமேகலை மற்றும் துரைராஜ். நல்லா கொலவெறியில் இருக்கிற துரைராஜ் வெச்சுக்கலாம்னா. அதெல்லாம் நல்லா ஆச்சுமா. சோ ஓகே, சூப்பர் ஹாப்பியா போச்சு இல்ல இந்த ஷோல. இப்ப எண்ட்ல இதுலயும் அந்த மாதிரி செக்மெண்ட் தான். அதாவது காலர்ஸ் வருவாங்க இல்லையா? ஆமா, காலர்ஸ் வருவாங்க. அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். அவங்கள்ட்ட கதைப்போம். ஆமா, கதைப்போமா. ஹலோ இனிய மாலை வணக்கம். ஜே துரைராஜ் அண்ட் மணிமேகலை. சூப்பர். நான் கண்டுபிடிச்சேன், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரியுமா? ஏன் கணேசன் நம்ம ரெகுலர் பல வருஷமா எங்களுக்கு காதல் தந்துட்டு இருக்க கணேசன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? திருந்தவே இல்ல, அப்படியே தான் இருக்கும். ஓகே, வெற்றிகரமாக 12ஆம் ஆடியில் அடியெடுத்து வைத்திருக்கும் நம்ம சன் மியூசிக் சேனலுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களுடன் தாளவாடி கணேசன். நன்றி. தேங்க்யூ சோ மச். உங்களோட சப்போர்ட் இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. கணேசன் சார் சொல்லுங்க ஜெயதுரை. எப்படி இது போயிட்டு இருக்கு பண்டிகை தினம்? அதாவது இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படி போகுது? எப்படி உங்களுக்கு டேஸ் எல்லாம் போகுது? பரவாயில்லைங்க, நல்லா போயிட்டு இருக்குது. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நல்லா பாயாசம் அடையெல்லாம் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்க. உங்க வீட்ல அம்மா செஞ்சாங்களா? ஆமாங்க, அம்மாவும் வீட்லயும் செஞ்சாங்க. உங்க வீட்லயும் உங்க அம்மா செஞ்சாங்களா? எனக்கு ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து வந்துச்சு. ஃப்ரெண்ட் வீட்ல எங்க அம்மா வெறும் சாம்பார் சாதமும் தயிரும் தான் கொடுத்தாங்க. அதுக்கே இப்படி இருக்கே.
அவ்வளவுதான மணிமேகலை? என்னங்க புரியல? அவ்வளவுதான் செஞ்சாங்களா? பொய்யுங்க, நல்லா தின்ட்டு வந்துரும். பொய். நான் வெறும் 44 கிலோ தான் இருக்கேன். நல்லா பார்த்தா நல்லா கொட்டிக்கிற மாதிரியா இருக்கு. வஞ்சனை அப்படி கிடையாது. வஞ்ச திங்கிறதெல்லாம் போயிருது. ஸ்லிம் கேர்ள், ஸ்லிம் பியூட்டி. தள்ளி விட்டுருவேன். என்ன கணேசன்? அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, கண்டிப்பாங்க. நானே சொல்லிட்டேன், அந்த நாட்டாம டீச்சர் வச்சு தான் நான் சொன்ன வாழ்த்துக்களே. ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா நான் படிச்ச ஸ்கூல் செட் ஜோசப் ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஸ்பெஷலா நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அந்த டீச்சர்ஸ்கள் மட்டும்தான். ஓகே, நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா சொல்றீங்க. நானும் ஒரு அதே மாதிரி சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த நிலைமையில நான் இருக்கேன்னா அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி சும்மா இருமா மாத்திட்டு இருக்க போறேன். ஓகே ஓகே, சூப்பர், அமேசிங். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி நல்லா பாசமிக்க டீச்சர்ஸ்லாம் கிடையாது. பயங்கரமா அடிச்சுதான் வளர்த்தாங்க. இல்ல என்னால செல்ல கொஞ்சம் மணிமேகலை நான் நல்லா படிக்க நம்ம ஏறுற மாதிரி சொல்லி கொடுத்தாதானே ஆகும். கணேசன் சொல்லுங்க துரை. என்னெல்லாம் அப்படி நடத்திருப்பாங்க. கொஞ்சம் செல்லம் கொஞ்சம் தான் வளர்த்தாங்க. நல்லா படிக்கிறான், செல்லக்குட்டி சாப்பிடுறான். பாலை வச்சு காபி டீ போடலாம். ஆனா 3Dல படம் எடுக்கிற அளவுக்கு இவ்ளோ பெரிய மெசேஜ் சொல்லிட்டியாடா. பாத்தியா, நம்ம ஆளுங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு என்ன பண்றது? அதான் உலகம். ஆனா கணேசன் தெரியும். என்ன கணேசன்? காமெடி போடுற அண்ணாவுக்கு நல்லா கொழுக்கட்டை சாப்பிட்டு வந்திருப்பா. அப்படியே நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. முதல்ல அந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்து அந்த டயலாக் ஆரம்பி. அவருக்கு கிடைக்கல, அதனால அந்த கொலவெறியில அந்த கவுண்டர்லாம் போட்டுருக்காரு. எனிவேஸ் thank you so much for calling Mr. கணேசன். நிகழ்ச்சியில பேச போறேன். ஹேப்பி பர்த்டே சன் மியூசிக் தாளவாடி கணேசன் சார்பாக. கண்டிப்பா thank you. and நிகழ்ச்சியில பேச போற கடைசி காலர். ஹலோ ஹலோ துரை அண்ணா. ஹாய், வணக்கம். யார் பேசுறது? ஹலோ துரை அண்ணா. வணக்கம்மா. நான் செல்வி பேசுறேன். ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியுதாண்ணா? நல்லா இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கு. வீட்ல அண்ணி தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் சௌரியமா. அந்த செல்வி கிட்ட என்ன இங்க இப்ப பக்கத்துல அக்கா இருக்காங்க, கேட்டுங்க. மணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா சொல்லி தொலைங்க அப்படின்னு. மணிமேகலை நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா செல்வி? நல்லா இருக்கேன். அண்ணா நீங்க கொல்கட்டை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா, வந்துருச்சு. என் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து கொடுத்து விட்டாங்க. ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து தானே வந்துச்சு. தங்கச்சிட்ட இருந்து வரல, வீட்டுக்கு சாப்பிட வாங்கண்ணா. கண்டிப்பாமா, ஒரு நாள் கண்டிப்பா வந்து இது பண்ணா. உங்க மெசேஜ் எனக்கு கிடைச்சது. நான் உங்களுக்கு திருப்பி 2 நாள் கழிச்சு ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் பார்த்தேன். அவங்க ரொம்ப நன்றி. அழுதீங்களா உண்மையா? ஆமா, நான் கண்டிப்பா எல்லாரும் வீட்ல எல்லாரும் அழுதோண்ணா. மரகதேவி நேரி சன் டிவில இல்ல, அதுல இறந்துடுவேன், அதனால அழுதுருக்காங்க. அப்படியாடா? நீ சிரிக்கிறீங்க பாரு, சிரிக்கிறாங்க. அவங்க எல்லாம் அப்படின்னா நாங்களாம் சீரியஸா அவங்க தங்கச்சி இல்ல, அதனால உங்க ஃபேமிலி உங்க அண்ணன் இப்படி ஆயிட்டா அழுவாம அப்படின்னு இருப்போம். இன்னுமா இந்த உலகம் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கு. எமோஷனலா வேற பேசுறேன். சொல்லுமா. நீங்க வந்து சுரேஷ் அண்ணா கூட கண்டிப்பா ஷோக்கு வரணும். நாங்க சுரேஷ் அண்ணாட்ட நிறைய தடவை கேட்டிருக்கோம். சுரேஷ் அண்ணா வந்திருக்காங்கன்னு. இப்ப அடுத்த ஷோக்கு வந்திருக்கான். இந்த சட்டையை நம்பி தான் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போய் கொடுத்தனா போட்டு வந்து ஏன்னா அண்ணனோட ஆசீர்வாதத்தோட பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களே ஆமாமா, வேற வழி இல்ல. இன்னைக்கு கலர் இப்படி அமைஞ்சு போச்சு. யூனிஃபார்மா நாங்க வந்துட்டோம். மேல் விஜய் அடுத்த ஷோக்கு ஒரு இடம் வந்துட்டு போங்க. சுரேஷ் நான் பக்கத்துல நின்னுட்டு போங்க. ரொம்ப நாள் ஆசை. நான் ஆபீஸ்ல என்ன செம்மடி அடிப்பாங்க. போன ஷோலி உள்ள வந்தா அடுத்த ஷோலி வருவியான்னு சேர்ந்து நான் இல்ல கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு ஷோக்கு வாங்க. நாங்க ரொம்ப பண்றோம். நீங்க 2 பேரும் சேர்ந்து வரணும்னு. கூடிய விரைவில் நானும் அவனும் சேர்ந்து ஷோ பண்றோம். சரியா? அந்த பாசமலர்னால தாங்க முடியல. ஒரு நிமிஷம் நான் என் ஃப்ரெண்டுக்கு சட்ட சொல்லி எனக்கு ஒரு 40 ஃபோன் பண்ணி அடி பாவி கடத்துல கவுத்துறியே நினைப்பாங்க. இந்த பிள்ளை கிட்ட பேச நான் ஏதோ காசு கொடுத்து கூட்டி வந்த மாதிரி சொல்றேன். நான் அப்படி சொல்லல, பட் உனக்கு தானா வரும்போது கிளம்பலாமா? போதும். சோ once again thank you so much. எல்லா காலர்ஸ்க்கும் நன்றி சொல்லிட்டு and நான் அறிமுகப்படுத்தி வச்ச துரைக்கும் நன்றி சொல்லிட்டு. நன்றிகளை நீ வச்சுக்கோ. அந்த 2000 ரூபாய் கொடு பாப்போம். அது வேற வேணுமா? சரி உனக்கு ட்ரீட் கொடுங்க. சரி, ஓகே ஃபைன். இன்னைக்கு ஒன்ஸ் அகைன் என் சார்பாகவும் மணி சார்பாகவும் வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அண்ட் நாட்டாம டீச்சர் சார்பா வந்து டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து எனக்கு இந்த டயலாகும் சம்பந்தம் கிடையாது. ஐ அம் செப்பரேட். ஏன் வேற ஏதாவது மேல் டீச்சர் வச்சு சொல்லணுமா உனக்கு? அட பாவி, அந்த நாட்டாம டீச்சரே இருந்துட்டு போட்டோம். இருந்துச்சு விட்டுரு மாஸ்டர். ஓகே உனக்கு இருந்துச்சு. அவரும் ஆசிரியர் மாதிரி தானே. அவரு சார்பா வாழ்த்து. நான் நாளே நீ வச்சு ஏறணும் பரவாயில்லையா? ஓ அப்ப என்ன இருக்கு? சரி ஓகே. டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு மிஸ் ஆயிருக்கு. ஐயோ, நம்ம சன் மியூசிக்கோட 12th இயர் பர்த்டே செலிப்ரேஷன், அதுக்கும் வந்து விஷஸ் எங்க சார்பா எல்லா சார்பாவும் தெரிவிச்சுக்கிறோம். இப்ப சந்தோஷமா இருக்கு இந்த டேல வந்து ஷோ பண்றதுக்கு. அண்ட் ஒன்ஸ் அகைன் எங்களோட சன் மியூசிக் வந்து நாங்க விஷஸ் சொல்லிட்டோம். கண்டிப்பா என் ஷோ மியூ பாப்பா பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு லாஸ்டா ஹாய் டாடா சொல்லிட்டு என் ஷோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஒரு டாடா சொல்லிட்டு நாளைக்கு வந்து மீட் பண்றோம். ஓகே பை. ஹே ஸ்டாப். எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தையே